ஹலோ ஆல். நான் ஆத்ம வளர்ச்சிக்கான ஒரு பயிற்சியை எடுத்துக்கிட்டேன். அந்த பயிற்சியில் கலந்துக்கிட்ட அனுபவத்தை தான் நான் இந்த வீடியோவில் பகிர்ந்துக்க போகிறேன். அந்த பயிற்சியில் எனக்கு என்னென்ன மாதிரியான கேள்விகளுக்கு விடை கிடைச்சது அப்படிங்கிறத நான் சொல்ல விரும்புகிறேன். அது மூலமாக உங்களுக்கு இந்த வீடியோவில் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற புரிதல் ஏற்படும். முதல் கேள்வி, நான் தியானம் தினமும் பயிற்சி பண்ணுறேன், ஆனால் அந்த தியானத்தில் எந்த விதமான அனுபவமும் ஏற்படலை அப்படிங்கிற ஒரு கேள்வி. ரெண்டாவதாக ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, நான் ஏன் இந்த குடும்பத்தில் பிறந்தேன் அப்படிங்கிற ஒரு கேள்வி. மூணாவதாக ஒரு கேள்வி, நான் ஏன் இந்த நபரை கல்யாணம் செய்துக்கிட்டேன், நான் ஏன் இந்த குடும்பத்தில் கல்யாணம் செய்து வாழ்கிறேன் அப்படிங்கிற ஒரு கேள்வி. அப்புறம் கடைசியாக, நான் நல்லவராக இருந்த போதும் ஏன் வாழ்க்கையில் நான் ஏன் இந்த மாதிரியான எதிர்மறையான சம்பவங்களை அனுபவிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு கேள்வி. இந்த மாதிரியான கேள்விகளுக்கு விடை கிடைச்ச ஒரு வகுப்பில் கலந்து கொண்ட அனுபவத்தை தான் நான் இந்த வீடியோவில் பகிர்ந்துக்க போகிறேன். இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, இந்த கேள்விகளுக்கான விடை இங்கே கிடைக்காது, ஆனால் இந்த கேள்விகளுக்கான விடை கிடைச்ச அனுபவத்தை தான் நான் இந்த வீடியோவில் பகிர்ந்துக்க போகிறேன். இந்த பயிற்சி வகுப்பு அப்படின்னு நான் சொன்ன போதும், இந்த பயிற்சி வகுப்பு என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு நான் அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். இந்த பயிற்சி வகுப்போட பேர் அச்சீவிங் ஒன்னஸ் வித் ஹையர் சோல். இந்த பயிற்சி வகுப்பு ஆல்ரெடி நீங்கள் பிராணிக் ஹீலிங் பற்றி புரிதல் இருந்தது அப்படின்னா அவங்க எல்லாத்துக்கும் இந்த பயிற்சி வகுப்பு பற்றி தெரியும். இந்த பயிற்சி வகுப்பு பிராணிக் ஹீலிங் கோர்ஸில் ஆத்ம முன்னேற்றத்துக்காக கொடுக்கப்படுற ஒரு பயிற்சி. ஸோ இந்த கோர்ஸோட பேரை பார்த்துட்டோம். இருந்தாலும் இந்த வீடியோ முழுக்க இந்த கோர்ஸோட பேரை ஆத்ம வளர்ச்சிக்கான வகுப்பு அப்படின்னு நான் சொல்ல விரும்புகிறேன். முதல்ல பிராணிக் ஹீலிங் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். பிராணிக் ஹீலிங் அப்படின்னா இது ஒரு நோ டச் தெரப்பி. அதாவது தொடுதல் இல்லாமல் இந்த பிராணிக் ஹீலிங் முறை மூலம் உங்களை சரி பண்ணுவாங்க. ஸோ இது எப்படி சாத்தியம் அப்படின்னா, ஒருத்தர் உடல் அளவில் இல்லை மனதளவில் பிரச்சனையில் பாதிக்கப்பட்டிருக்கும் போது அதோட ஆற்றல் உடம்பும் பாதிக்கப்பட்டிருக்கும். ஸோ அவங்களுக்கு ஏற்பட்ட ஆற்றல் உடம்புல இருக்கிற பாதிப்பை இன்னொருத்தர் ஆற்றல் மையமாக இருந்து அவங்க ஆற்றலை வாங்கி இவங்களுக்கு அந்த ஆற்றலை கொடுப்பாங்க. ஸோ இது மூலமாக கொடுக்குறவங்களுக்கும் அவங்க ஆற்றலை இழக்க போகிறதில்ல, வாங்குறவங்க அவங்களுக்கு கிடைத்த ஆற்றல் மூலமாக அவங்களுக்கு இருக்கிற மனம் அல்லது உடல் சம்பந்தமான பிரச்சனை சரியாகுது. இந்த பயிற்சிகளை உலகத்துக்கு ஒரு கோர்ஸை அறிமுகப்படுத்தியவர் கிராண்ட் மாஸ்டர் சோகோக்ஸி. இவர் பிலிப்பைன்ஸ் நாட்டில் வாழ்ந்தவர். இவர் சீன பூர்வீகத்தை சார்ந்தவர். இந்த பிராணிக் ஹீலிங் கோர்ஸில் எனக்கு பிடிச்சது என்ன அப்படின்னா, இந்த பிராணிக் ஹீலிங் கோர்ஸ் ஒரு முழு ஆன்மீக அனுபவமாக மட்டும் இல்லாமல் ஒரு விஞ்ஞானம் சார்ந்த புரிதலும் இந்த பயிற்சி வகுப்பில் நமக்கு கிடைக்கும். இந்த கிராண்ட் மாஸ்டர் சோகோக்ஸி, அதாவது GMCKS அப்படிங்கிறவங்க வெறும் ஆன்மீக வளர்ச்சியில் மட்டும் ஈடுபடலை. அவங்க ஒரு வணிகராக, அதாவது ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்திருக்காங்க. அதோடு சேர்த்து அவங்க ஆன்மீக வளர்ச்சியிலையும் ஈடுபட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நான் கேள்விப்பட்ட ஆன்மீகத்தை வளர்க்குறவங்க எல்லாருமே ஒன்று ஆன்மீகத்தில் முழுமையாகவே ஈடுபட்டிருப்பாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு தனி தொழில் இருந்திருக்குமா அப்படின்னு நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. ஸோ அதில் இவர்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, இவர் ஆன்மீக வளர்ச்சிக்கு மட்டும் இல்லாமல் அவரும் ஒரு தொழில் அதிபராகவும் இருந்திருக்காரு. ஸோ இது மூலமாக ஆன்மீக வளர்ச்சியில் ஈடுபடுறவங்க அவங்க தொழிலையோ அன்றாட வாழ்க்கையோ விட்டு போக வேண்டியதில்லை அப்படிங்கிறதுக்கு அவரே ஒரு உதாரணமாக வாழ்ந்திருக்காருன்னு சொல்லலாம். முதல்ல இந்த பயிற்சி வகுப்புல நான் கலந்துக்கணும் அப்படிங்கிற ஆசை எப்படி ஏற்பட்டுச்சு அப்படின்னு நான் சொல்ல விரும்புகிறேன். பிராணிக் ஹீலிங் ஆல்ரெடி நான் கற்றுக்கிட்டதுனால இந்த பயிற்சி பற்றின புரிதல் எனக்கு ஏற்கனவே இருந்தது. ரெண்டாவது, இந்த பயிற்சியை ஆல்ரெடி ஆன்லைன் மூலமாக கற்றுக்கிட்ட ஒருத்தங்க இந்த பயிற்சி வகுப்பு ரொம்பவும் நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னதை வச்சு இந்த பயிற்சியை கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் எனக்கு ஏற்பட்டுச்சு. நான் இந்த பயிற்சி வகுப்பில் சேர்றதுக்கு மூணாவது முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இந்த பயிற்சி வகுப்பை நான் சென்னையில் போய் அட்டென்ட் பண்ணேன். இந்த பயிற்சி வகுப்பை எடுத்த இந்திரா ராமமூர்த்தி மேம் அவங்க கிராண்ட் மாஸ்டர் சோகோக்ஸி, அதாவது GMCKS அவர்களோட இணைந்து பணிபுரிந்திருக்காங்க. இவங்க GMCKS அவர்களோட நேரடியாக பழகின அனுபவங்கள் அவங்க கிட்ட நிறைய இருந்தது. அப்படிங்கிற விஷயங்கள்னால நான் இந்த வகுப்பை எடுக்கிற இந்திரா மேம் கிட்ட சென்னையில் போய் இந்த வகுப்பை கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் எனக்கு ஏற்பட்டுச்சு. எனக்கு இந்த பயிற்சி வகுப்பில் என்னென்ன மாதிரியான அனுபவங்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்னு பகிர்ந்துக்க விரும்புகிறேன்.
முதல் அனுபவம் என்ன அப்படின்னா, நான் ஏற்கனவே பிராணிக் ஹீலிங் முறையில் இருதய தியானம் ஆல்ரெடி கற்றுக்கிட்டு இருந்தேன். ஸோ இந்த தியானத்தை எல்லாரோடையும் சேர்ந்து செய்கிற சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. சென்னையில் இந்த பயிற்சி வகுப்பில் இந்திரா மேம் கிட்ட ஒரு 100 பேர் அளவில் வந்து இந்த பயிற்சியை கற்றுக்க வந்திருந்தாங்க. அவங்களோட சேர்ந்து இந்த இருதய தியானத்தை பண்ணும்போது எனக்கு இன்னும் நிறைய ஆற்றல் கிடைச்ச அனுபவம் எனக்கு ஏற்பட்டுச்சு. உங்களுக்கு தியானத்தை பற்றின விஷயங்கள் ஏற்கனவே தெரியும் அப்படின்னா, தியானம் பண்ணுறது தனியாக பண்ணுறதை விட பல பேர் சேர்ந்து பண்ணும்போது நமக்கு நிறைய ஆற்றல் கிடைக்கும் அப்படிங்கிறது புரிதல் ஏற்கனவே இருக்கும். இந்த பயிற்சி வகுப்பில் எனக்கு கிடைச்ச 2வது அனுபவம் என்ன அப்படின்னா, எனக்கு பிறப்பு இறப்பு பற்றின புரிதல் இன்னும் ஏற்பட்டுச்சு. இறப்பு ஏன் ஏற்படுது, அதுக்கப்புறம் ஒரு ஆன்மா எப்படி பயணம் செய்யுது, ஒருத்தங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய உதவி என்ன அப்படிங்கிற விழிப்புணர்வு எனக்கு இந்த பயிற்சி மூலமாக கிடைச்சிது. ஸோ இறப்புங்கிறது ஒரு பயத்திற்குரிய விஷயம் அப்படின்னு இல்லாமல் அதுவும் வாழ்வின் ஒரு பயணத்தின் அங்கம் அப்படிங்கிறது இந்த பயிற்சி மூலமாக நமக்கு ஒரு புரிதல் ஏற்படும். 3வது, இந்த பயிற்சி வகுப்பில் எனக்கு கிடைச்ச அனுபவம் என்னென்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பயிற்சி வகுப்பில் கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டது உண்மைதான். ஆனால் அந்த கலந்துக்கணுங்கிற எண்ணத்தை தடுக்கிற மாதிரி பல தடைகள் எனக்கு முன்னாடி வந்துச்சு. அந்த தடைகளை நீக்கி அதுக்கு தேவையான உதவிகளும் எனக்கு கிடைச்சதுன்னு சொல்லலாம். அது எனக்கு கிடைச்ச ஒரு மிராக்கிளாக தான் நான் பார்க்குறேன். இந்த பயிற்சி வகுப்பில் எனக்கு கிடைச்ச 4வது அனுபவத்தை பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். 4வது அனுபவம் என்ன அப்படின்னா, இந்திரா மேம் இந்த பயிற்சி எடுத்தவங்க எங்கள் முன்னாடியே யாருக்காவது ஏதாவது வலி இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. எங்களில் ஒருத்தர் ஒரு பேருந்து ஓட்டுநராக இருந்தார். அவர் எழுந்து தனக்கு இருக்கிற பேக் பெயின், அதாவது முதுகு வலியை பற்றி சொல்லியிருந்தார். ஸோ இந்திரா மேம் ஹீலிங் முறை மூலமாக எங்கள் முன்னாடியே அவருக்கு ஹீலிங் பண்ணாங்க. ஹீலிங் எடுத்துக்கிட்ட நபர் எப்படி இன்னும் முன்னேற்றமாக ஃபீல் பண்ணுறேன், அது தனக்கு அந்த வலியிலேருந்து எப்படி ரிலீஃப் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத எல்லார்கிட்டையும் பகிர்ந்துக்கிட்டாங்க. 5வதா, இந்த பயிற்சி வகுப்பில் எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை நான் பகிர்ந்துக்க போகிறேன். நான் நீண்ட நேரம் கணினியில் வேலை பார்க்குறதால எப்போவுமே ஒரு கழுத்து பிடிப்பு இருந்தது. நம்ம எல்லாத்துக்குமே ஒரு முழு நாள் வகுப்பில் உட்கார அனுபவம் வந்து சமீபத்தில் ஏற்பட்டிருக்காது. அதனால் இந்த பயிற்சியில் கலந்துக்கும் போதே நமக்கு இயல்பாகவே உட்கார்றது ஒரு அசௌகரியமான விஷயமா இருக்கும். எனக்கு இந்த கழுத்து வலியும் ஒரு உடல் வலியும் கூடவே இருந்தது. அது இந்த ட்ராவல்னால அப்படின்னு சொல்லலாம். பயிற்சி ஆரம்பிக்கும் போது எனக்கு இந்த மாதிரியான வலிகள்லாம் இருந்தது. கழுத்து வலி, அதுக்கப்புறம் பயணத்தினால ஏற்பட்ட சலிப்பு எல்லாமே என் உடம்புல இருந்தது. நீண்ட நேரம் வகுப்பில் உட்கார்ந்ததுனால இந்த வலி எல்லாம் ஜாஸ்தி தான் ஆகும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனால் இந்த வலிகள்லாம் தன்னாலே இல்லாமல் போனதை நான் உணர்ந்தேன். இந்த பயிற்சி வகுப்பில் அடுத்தது எனக்கு ஏற்பட்ட அனுபவம் என்ன அப்படின்னா, உறக்கம் சம்பந்தமான அனுபவம் தான். எப்பவுமே நான் ரொம்ப ஆழ்ந்த உறக்கம் கிடைக்கக்கூடிய நபர் கிடையாது. அதுவும் பொதுவான பயணத்தில் இருந்தேன் அப்படின்னா என்னோட உறக்கம் வந்து ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்கும். அதாவது ரொம்ப தொந்தரவு மிகுந்ததாக இருக்கும். அது போலவே ஒரு புது இடத்துல நான் தூங்குறேன் அப்படின்னா எனக்கு தூங்குறது அப்படிங்கிறதே ஒரு அசௌகரியமான விஷயமா இருக்கும். இடம் பழக்கப்படாததுனால எனக்கு தூக்கமும் ஆழமாக ஏற்படாது. ஆனால் இந்த பயிற்சி வகுப்பை முடிச்சுட்டு எனக்கு ஒரு ஆழமான உறக்கம் கிடைச்சிது. இந்த உறக்கம் எவ்வளோ ஆழமாக இருந்துச்சு அப்படின்னா, மறுநாள் ஒருத்தர் என்னை தட்டி எழுப்புற வரைக்கும் நான் தூங்கிட்டு தான் இருந்தேன். அது புது இடமா இருந்த போதும் எனக்கு ஆழ்ந்த உறக்கம் கிடைச்சது. அதுபோல் இரவில் எனக்கு குறைந்தது ஒரு முறையாவது முழிப்பு ஏற்படும். ஆனால் அந்த இரவு எனக்கு எந்த முழிப்புமே ஏற்படலை. அடுத்தது எனக்கு இந்த பயிற்சி வகுப்பில் என்ன அனுபவம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா, இந்த பயிற்சி வகுப்பில் கலந்து முடிச்சுக்கிட்டதுக்கப்புறம் நான் வந்து பேருந்தில் பயணம் செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டுச்சு. பேருந்து பயணம் ஒரு இரவு முழுக்க இருக்கிற பயணமாக இருந்தது. பேருந்து பயணம்னாலே எனக்கு தூக்கம் வந்து தடைப்படும், ரொம்ப அசௌகரியமாக உணர்வேன். அந்த பேருந்து பயணத்துக்கு அப்புறம் ஆற்றல் இல்லாமல் சோர்வாக உணர்றது அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் ஏற்படுற அனுபவம் தான். அது போலவே பேருந்தில் பயணம் பண்ணேன் அப்படின்னா எனக்கு பொதுவாகவே ஒரு வயிற்று பிரட்டல் ஏற்படும். ஆனால் இது எல்லாமே அந்த பயிற்சி வகுப்பு முடித்ததுக்கப்புறம் நான் பேருந்து பயணம் பண்ணும்போது எனக்கு எந்த வயிற்று பிரட்டலும் இல்லை. தூக்கமும் ரொம்ப ஆழமாக இருந்தது. அந்த தூக்கம் எவ்வளோ ஆழமாக இருந்தது அப்படின்னா, அன்று இரவு அந்த பேருந்தை நடுவில் நிறுத்துவாங்க. அந்த நிறுத்தம் கூட எனக்கு தெரியாத அளவுக்கு ஒரு நல்ல தூக்கமும் அமைதியும் எனக்கு கிடைச்சிது. இந்த பயிற்சி வகுப்பில் அடுத்தது எனக்கு ஏற்பட்ட அனுபவம் என்ன அப்படின்னா, இந்த பயிற்சி வகுப்பில் நான் 2 விஷயத்துக்கு ஆசைப்பட்டேன். ஒன்று, அந்த இந்திரா மேமோட நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும் அப்படிங்கிறது. 2வது,
நான் GMCKS அவர்களோட ஒரு புகைப்படம் நம்ம வீட்டில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணேன். இந்த பயிற்சி வகுப்பில் இந்த பயிற்சியை ஆர்கனைஸ் பண்ணுறவங்க, ஒருங்கிணைப்பாளர்கள் இந்த 2 விஷயத்தையும் ஏற்கனவே ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க. ஸோ எல்லாருக்குமே GMCKS அவர்களோட ஃபோட்டோவும் இந்திரா மேமோட சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கிற சூழ்நிலையும் ஆல்ரெடி அவங்க ஏற்படுத்தியிருந்தாங்க. ஸோ இந்த 2மே நான் ஆசைப்பட்டால் கூட அதுக்காக நான் எந்த முயற்சியும் எடுக்காத போதும் எனக்கு அன்னைக்கு எனக்கு அது கிடைச்சிது. ஸோ இதுவும் நான் எனக்கு நடந்த ஒரு மிராக்கலாக தான் பார்க்குறேன். அடுத்தது எனக்கு இந்த பயிற்சி வகுப்பில் ஏற்பட்ட ஒரு முக்கியமான புரிதல் பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த பயிற்சி வகுப்பில் நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்ட சில விஷயங்கள் பற்றி சொல்லியிருப்பாங்க. நம்ம சின்ன வயசுலேருந்தே பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். மற்றவங்க நம்ம மேலே கோவப்பட்டாலும் நம்ம அவங்க மேலே கோவப்படக்கூடாது, மனசார கூட யாருக்கும் கெடுதல் நினைக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயங்கள் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். ஆனால் இந்த விஷயங்கள் நம்மக்கிட்ட எந்த பாதிப்பையும் ஏற்படாது அப்படிங்கிற புரிதல் இருக்கிறதுனால நம்ம இயல்பாகவே இந்த விஷயங்களை எடுத்துக்கிட்டு செய்கிற வாய்ப்பும் இருக்குது. அதாவது இது தவறுன்னு தெரிஞ்சும் நம்ம வாழ்க்கையில் இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணியிருப்போம். ஸோ நம்ம கண்ணு முன்னாடி இந்திரா மேம் வந்து செயல்முறை மூலமாக ஏன் இந்த விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிற புரிதலை ஏற்படுத்தி தருவாங்க. அவங்க மேலே கோபத்தை சுமந்துக்கிட்டு நம்ம வாழ்கிறோம் அப்படின்னா நம்ம உடம்பையும் மனசையும் எப்படியெல்லாம் அது பாதிக்கும் அப்படிங்கிற புரிதலை நம்ம கண்ணு முன்னாடி செயல்முறை விளக்கம் மூலமாக இந்திரா மேம் அவங்க புரிய வச்சாங்க. இந்த பயிற்சி வகுப்பில் ஏற்பட்ட ஒரு நகைச்சுவையான அனுபவம் பற்றி நான் சொல்ல போகிறேன். இந்த பயிற்சி வகுப்பில் நான் என் தோழியோடு தான் கலந்துக்கிட்டேன். ஸோ இந்த பயிற்சி வகுப்பில் இது தியானம் மாதிரியான வகுப்பு அப்படிங்கிறது இருவர் சேர்ந்து செய்கிற மாதிரியான சில பயிற்சிகளை இந்திரா மேம் சொல்லி கொடுத்தாங்க. இந்த பயிற்சிக்கு பொதுவாக கணவன் மனைவியாவோ அல்லது அம்மா பொண்ணாவோ இல்லை அப்பா பையனாவோ உறவு முறைகளோடு சேர்ந்து வந்திருந்தாங்க அப்படின்னா அவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த பயிற்சியை பண்ணாங்க. ஸோ இந்த பயிற்சியை ஒரு வேளை தனியாக அட்டன் பண்ணாங்க அப்படின்னா அறிமுகம் இல்லாத ஒருத்தரோட சேர்ந்து இந்த பயிற்சியை அவங்க பண்ணாங்க. இந்த பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னா இன்னொருத்தர் கண்ணை ரொம்ப நேரம் பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த கண்ணோட கண் பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கழித்து மேம் நமக்கு சொல்கிற சில வார்த்தைகளை எதிர்க்க இருக்கிற நபரை பார்த்து அவரோட கண்களை பார்த்து நம்ம சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பயிற்சியில் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நான் இந்த பயிற்சியை என் தோழியோடு அட்டன் பண்ணேன் அப்படிங்கிறதுனால அங்கே இருந்த ஒரு மயான அமைதிக்கும் மீறி நான் என் தோழியை பார்த்து பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிச்சிட்டேன். முதல்ல கொஞ்சமாக ஆரம்பித்த அந்த சிரிப்பு அந்த வார்த்தைகளை அவங்களுக்கு கண்ணை பார்த்து சொல்லணும் அப்படின்னும்போது இந்த சிரிப்பு இன்னும் ஜாஸ்தியாகி அங்கே இருந்த மொத்த அரங்கத்துலேயுமே என்னோட சிரிப்பு சத்தம் கேட்டுச்சு. பொதுவாக இந்த மாதிரியான ஒரு செயலை ஒரு தியானம் சம்பந்தமான வகுப்பில் ஒருத்தங்க செஞ்சாங்க அப்படின்னா மற்றவங்களுக்கு அது கோபத்தை தூண்டும். ஏன் இப்படி பக்குவம் இல்லாத நடந்துக்கிறாங்க அப்படின்னு அவங்களுக்கு இயல்பாகவே ஒரு எரிச்சல் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க எல்லாருமே பயிற்சி செய்ய முயற்சிட்டு இருக்காங்க. அந்த முயற்சி செய்யறதுக்கு தடையாகவும் என்னோட சிரிப்பு அமைஞ்சிருந்துருக்கலாம். இதெல்லாம் மீறி இந்திரா மேமும் அங்கே இருந்த ஒருங்கிணைப்பாளரும் இதை ரொம்ப நேர்மறையாக ஹேண்டில் பண்ணாங்க, ரொம்ப பாசிட்டிவாக ஹேண்டில் பண்ணாங்க. அது மூலமாக எனக்கு இது ஒரு நெகட்டிவான எக்ஸ்பீரியன்ஸாக மாறாமல் இருந்துச்சு. அடுத்தது இந்த பயிற்சி வகுப்பில் எனக்கு ஏற்பட்ட அனுபவம் என்ன அப்படின்னா, இந்திரா மேம் GMCKS அவர்களோட பயணித்து அவங்களோட நடந்த எல்லா உரையாடல்களையும் அனுபவங்களையும் இந்த பயிற்சி வகுப்பில் பகிர்ந்துக்கிட்டாங்க. இது மூலமாக இந்த அனுபவங்களை நம்ம ஆல்ரெடி அவங்களோட சேர்ந்து உணர்ந்ததாக நம்ம ஒரு ஃபீல் பண்ணுவோம். இதன் மூலமாக இந்த கோர்ஸ் மேலே நமக்கு இருக்கிற நம்பிக்கை இன்னும் ஜாஸ்தியாகும் அப்படின்னு நான் சொல்வேன். இந்த பயிற்சி வகுப்பில் எனக்கு என்ன அனுபவம் கிடைச்சது அப்படின்னா, இந்த பயிற்சி வகுப்பில் ப்ளூ பேர்ல் அப்படிங்கிற ஒரு மெடிடேஷன் சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அந்த மெடிடேஷனில் என்ன மாதிரியான அனுபவம் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு புரிதலை முன்னாடியே கொடுப்பாங்க. அதே போல் அந்த பயிற்சி அந்த தியான முறையை கற்றுக் கொடுத்ததுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து அந்த தியானத்தை பண்ணுவோம். அந்த தியானம் முடிச்சதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் என்ன மாதிரியான அனுபவம் கிடைச்சிது அப்படிங்கிறத இந்திரா மேம் எல்லார்கிட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ இது மூலமாக தியானம் நான் பண்ணுறேன் ஆனால் எனக்கு எந்த அனுபவம் ஏற்படல அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த தியான முறையில் ஒன்று உங்களுக்கே அந்த அனுபவங்கள் கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த அனுபவங்கள் கிடைச்ச ஒருத்தரை நீங்கள் கண்ணு முன்னாடி பார்ப்பீங்க.
இது மூலமாக அந்த தியான முறை மேலே இருக்கிற நம்பிக்கை இன்னும் ஜாஸ்தியாகும். அந்த தியானத்தை தினமும் பயிற்சி செஞ்சால் எனக்கும் இந்த மாதிரியான அனுபவங்கள் ஏற்படும் அப்படிங்கிற தூண்டுதல் உங்களுக்கு இயல்பாகவே ஏற்படும். அடுத்தது இந்த பயிற்சி வகுப்பில் எனக்கு கிடைச்ச அனுபவம் என்ன அப்படின்னா ஃபர்கிவ்னஸ், அதாவது மன்னிப்பு பற்றின பயிற்சியை சொல்லி கொடுத்தாங்க. நம்ம ரொம்ப நாளாக யாரோடவாது இருக்கிற உறவை இன்னும் மேம்படுத்திக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா அந்த நபரை நம்ம கண்ணு முன்னாடி நிறுத்தி இந்த பயிற்சி மன்னித்தல் அப்படிங்கிற பயிற்சியை அந்த நபர் நமக்கு முன்னாடி இருக்கிறதா நினச்சி எப்படி அந்த பயிற்சியை பண்ணணும் அப்படிங்கிறத இந்திரா மேம் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ நான் அன்னைக்கு எந்த நபரோட என்னோட உறவு மேம்படணும் அப்படின்னு நினச்சி அந்த பயிற்சியை பண்ணணும், அந்த நபர்கிட்ட எனக்கு இருந்த உறவு இன்னும் மேம்பட்டதை எனக்கு கண் முன்னாடியே பார்த்தேன். அந்த நபர்கிட்ட இருந்து எனக்கு ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக் கிடைக்கிறத நான் உணர்ந்தேன். அந்த நபருக்கும் எனக்குமான உறவு தன்னாலேயே மேம்பட்டதை நான் உணர்ந்தேன். இதுக்காக நான் எதுக்கும் பெருசாக முயற்சி செஞ்சேனா அப்படின்னா இல்லை. இந்த பயிற்சிக்கு அப்புறம் எனக்கு தன்னாலேயே அவருக்கும் எனக்கு இந்த உறவு மேம்பட்டுச்சு அப்படிங்கிறத நான் உணர்ந்தேன். அடுத்தது இந்த பயிற்சி வகுப்பில் கிடைக்கிற முக்கியமான படிப்பினை பற்றி தான் நான் இங்கே சொல்ல போகிறேன். நம்ம சின்ன வயசுலேருந்து பாலியல் அத்துமீறல்கள் இல்லை பாலியல் வன்முறை தொடர்பான பல செய்திகளை படிச்சிருப்போம். இதை தடுக்க ஏன் அரசாங்கம் கடுமையான சட்டங்களை விதிக்கலை அப்படின்னு யோசிச்சு இதை பற்றி பேசியிருப்போம். இதை பற்றி நிறைய கோபப்பட்டிருப்போம். ஆனால் இதை தடுக்கிறதுக்கான ஒரு வழிமுறை நம்ம கிட்ட இருக்கா அப்படின்னு நம்ம யோசிச்சிருக்க மாட்டோம். இதை தடுக்கிறதுக்கான வழிமுறையை கற்றுக் கொடுக்குற விஷயம் இந்த பயிற்சியில் இருக்குது. இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கிறதுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னா ஒரு தனி மனிதர் ஒழுக்கம் இல்லாமல் இருக்கிறதும், தனி மனிதர் எப்படி தன்னுடைய பாலியல் உணர்வுகளை கட்டுக்குள்ள வச்சிருக்கணும் அப்படிங்கிற அறிவு இல்லாததுனால அப்படின்னும் சொல்லலாம். இந்த வகுப்பில் எப்படி ஒரு தனி மனிதர் தன்னுடைய பாலியல் உணர்வுகளை கையாளணும் அப்படிங்கிற படிப்பனையை சொல்லித்தராங்க. உங்கள் வீட்லேயோ அல்லது உங்களுக்கு நெருக்கமானவங்களோ இளம் வயதினராக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இதை பற்றின புரிதல் ஏற்படுத்தணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அவங்கள இந்த பயிற்சி வகுப்பில் கலந்துக்க சொல்லி அறிமுகப்படுத்தலாம். இந்த பயிற்சி வகுப்பில் கலந்துக்கிறது மூலமாக ஒருத்தருக்கு தன்னோட பாலியல் உணர்வுகளை எப்படி கையாளணும் அப்படிங்கிற அறிவு ஏற்படும். இது மூலமாக அவங்க மன ஒருங்கிணைப்போட தான் போக வேண்டிய இலக்கை நோக்கி சரியா பயணிப்பாங்க. GMCKS அவர்கள் இந்த பாலியல் உணர்வு கையாளுதல் பற்றி ரொம்ப நடுநிலையான அறிவுறுத்தல்களை இந்த பயிற்சி மூலமாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக ஆன்மீக வளர்ச்சி அல்லது தியானம் தொடர்பான மையங்களில் பாலியல் உணர்வு பற்றின பேச்சுக்கள் பேசுகிறதே ஒரு பாவமாக பார்க்கப்படுது. ஆனால் இதில் GMCKS அவர்கள் ரொம்ப கண்ணியமான முறையில் தனி மனிதரோட பாலியல் உணர்வு கையாளுதல் பற்றின விழிப்புணர்வை இந்த பயிற்சி மூலமாக ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது எனக்கு இந்த பயிற்சியில் கிடைச்ச மனதுக்கு நெருக்கமான முக்கியமான அனுபவம் என்ன அப்படின்னா இந்த பேசிக் பிராணிக் ஹீலிங் வகுப்பில் எப்படி ஒருத்தர் தன் வெறும் கண்களால் இன்னொருத்தரோட ஆற்றல் உடம்பை பார்க்கறது அப்படிங்கிறதுக்காக ஒரு எளிமையான பயிற்சியை சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் அந்த பயிற்சியை கற்றுக்கும் போது என்னால் அவ்வளவு சுலபமாக சூரிய வெளிச்சத்தில் நின்ன ஒரு மனிதரோட ஆற்றலை கூட பார்க்கறது அப்படிங்கிறது ரொம்ப சிரமமாக இருந்தது. இந்த வகுப்பை எடுத்த இந்திரா மேம் அவங்களோட ஆராவை ஒரு திக் லைனாக என்னால் பார்க்க முடிஞ்சுது. ஸோ இந்த மாதிரியான அனுபவம் எனக்கு இதுக்கு முன்னாடியும் ஏற்படலை, இதுக்கு அப்புறமும் எனக்கு ஏற்படலை. இந்த பயிற்சியை எடுத்துக்கிட்ட எல்லாருக்குமே மேமோட ஆராவை கண்களால் பார்த்தாங்களா அப்படின்னு கேட்டால் அது உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் எனக்கு பர்சனலாக இந்த அனுபவம் ஏற்பட்டது. நான் இந்த பாடம் எடுக்கிற மொத்த நேரமும் பயிற்சியாளரான இந்திரா மேம் அவங்களோட ஆரா எவ்வளோ தெளிவாக என் கண்ணுக்கு தெரியுது அப்படிங்கிறத நான் பார்த்து உணர்ந்தேன். இந்த உணர்தல் எனக்கு என்ன பாடத்தை கொடுத்துச்சு அப்படின்னா எப்படி முறையாக பயிற்சி செய்கிறது மூலமாக ஒருத்தர் எவ்வளவு அவங்க ஆற்றல் உடம்பை வலுப்படுத்திக்கலாம் அப்படிங்கிற புரிதல் எனக்கு ஏற்பட்டுச்சு. இந்திரா மேம் கிட்ட எவ்வளோ ஆற்றல் இருந்தால் என்னோட கண்களுக்கு அது எனக்கு வெளிப்படையாக தெரியுது. அவங்களோட ஆற்றல் உடம்பு எவ்வளவு வலுவாக இருக்குது அப்படின்னு நான் பார்த்து ஆச்சரியப்பட்டேன். ஸோ இது எனக்கு ஏற்பட்ட ரொம்ப பர்சனலான அண்ட் முக்கியமான அனுபவம் அப்படின்னு சொல்லலாம். இவ்வளவு நேரம் இந்த வீடியோவில் எனக்கு ஆத்ம வளர்ச்சிக்கான வகுப்பில் கலந்துக்கிட்ட மூலமாக ஏற்பட்ட அனுபவங்கள் பற்றி தான் நான் பகிர்ந்துக்கிட்டேன். இந்த அனுபவங்கள்
என்னை சார்ந்தது மட்டும்தான். இந்த அனுபவங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறுபாடாக இருக்கலாம். இந்த கோர்ஸை நீங்கள் கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இந்த வீடியோவை பார்த்து ஏற்பட்டுச்சு அப்படின்னா, உங்கள் வீட்டு பக்கத்தில் எங்கே இந்த கோர்ஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக www.worldpranichealing.com அப்படிங்கிற வலைத்தளத்தில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த அச்சீவிங் ஒன்னஸ் வித் ஹையர் சோல் அப்படிங்கிற வகுப்பு உங்கள் வீட்டு பக்கத்தில் எந்த மையத்தில் நடக்குது அப்படிங்கிற தகவல்களை நீங்கள் பெறலாம். வகுப்பில் எனக்கு கிடைச்ச அனுபவங்களுக்கு நன்றி செலுத்துகிற விதமாக நான் இந்த வீடியோவை உங்கள் எல்லார்கிட்டையும் பகிர்ந்துக்கிறேன். இந்த பயிற்சி வகுப்பை நீங்களும் எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இந்த வீடியோ மூலமாக ஏற்படும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஹலோ ஆல், நான் லாவண்யா அங்கப்பன். நான் ஒரு செல்ஃப் கனெக்ஷன் கோச்சாக இருக்கேன். அதாவது உங்கள் சுயத்தோடு நீங்கள் இணைந்து செயல்படுறது மூலமாக எப்படி உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்திக்கலாம் அப்படிங்கிற பயிற்சிகளை நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த இன்னர் ஜீனி அப்படிங்கிற சேனல் மூலமாக ஒரு தனி மனிதரோட சுய வளர்ச்சிக்கு தேவையான தகவல்களை நான் எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்கேன். இந்த சுய வளர்ச்சிக்கான தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்.